செவிடன்காதில் சங்கு ஊதுவது போல ஊதி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இருந்த கம்யூனல் ரிசர்வேஷன் மத சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட சலுகைகளை கொடுக்க வேண்டும். அதை நிறுத்தியது தவறு. காரணம், அம்பேத்கர் சொல்லாதது அல்ல, நாம் பார்க்காதது அல்ல. பெயரளவில் எங்களுடைய கத்தோலிக்க மதத்தில் ஜாதி இல்லைதான். ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுகிற சமூகத்தில் பிரிவு ஏது? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. ஒய்யார கொண்டையாம், தாளம் பூவாம், உள்ளே இருக்குமாம் ஈரும் பேணும். எதற்காக அந்த ஒய்யார கொண்டை, தாளம்பூ, ஈரும் பேணும்? நாங்கள் இருக்கின்ற சமுதாயம் அப்படி இருக்கிறது. இந்திய சமுதாயத்திலே யார் இந்த ஜாதியை கண்டுபிடித்தது? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தையர்கள் சொன்னது போல அதிலே நாங்கள் அமர்த்தப்படுகிறோம். ஒரு தியேட்டர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே வாய் பேசாத ஊமையர் வாய் காப்போன் நிற்கின்றான், கையிலே டார்ச் லைட் வைத்திருக்கின்றான். நாம் ஒன்று நடிக்க வேண்டும் அல்லது அந்த தியேட்டரிலே சென்று அந்த படத்தை பார்க்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த டார்ச் லைட்டை அடித்து நீ அங்கே உட்கார் அல்லது இதை செய் என்று சொல்லுவதுதான் இந்த சமுதாயம். நாங்கள் கத்தோலிக்கத்திலே ஜாதி இல்லை, நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கும் ஜாதியால் ஏற்படுகின்ற வன்மங்கள், வன்முறைகள் அதிகம். தனி தேர்கள் இருக்கின்றன, தனி சாமிகள் இருக்கின்றன, தனி தெருக்கள். எண்டோகமி என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். எண்டோகமி என்ன? கொள்வினை கொடுப்பினை கிடையாது. அது உங்களுக்கு தெரியாதா? சரி, அப்படியே சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் சமம் என்று சொன்னீர்களே, புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லுகின்ற ஏன் புத்த மதத்திற்கு கொடுத்தீர்கள்? ஏன் சீக்கிய மதத்திற்கு கொடுத்தீர்கள்? அதை போன்றுதானே எங்கள் மக்களும் இருக்கிறார்கள். இதில் எவ்வளவு முரண்பாடுகள் எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் சொல்லி நாங்கள் அறிய வேண்டியது இல்லை.